இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்நாட்களில் பயம் என்னும் காரியம் மனிதனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது. சிலருக்கு எதை எடுத்தாலும் பயம், சிலருக்கு இருட்டை கண்டால் பயம், சிலருக்கு வியாதியை குறித்து பயம், சிலருக்கு எதிர்காலத்தை குறித்து பயம். இப்படி பயம் பல விதங்களில் மனிதனை ஆட்டி படைக்கிறது. ஒரு வாலிபன் இருந்தான். அவனுக்கு ஒரு வியாதியும் இல்லை. ஆனால் தனக்கு எப்போதும் நெஞ்சில் வலி இருப்பதை போல ஒரு உணர்வு. தான் சீக்கிரம் மரித்து விடுவோமோ என்ற பயம் வேறு. அதனால் தினமும் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று தினமும் இசிஜி எடுத்து பார்த்து திருப்திப்பட்டுக் கொள்வான். அங்குள்ள டாக்டர்களும் நர்சுகளும் இவன் வந்தால் தினமும் இசிஜி எடுக்கத்தான் இவன் வருகிறான் என்று ஆரம்பத்தில் அக்கறையாக கவனித்தவர்கள் பிற்பாடு 1 வருட காலமான போது அவனை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஏனென்றால் அவனுடைய இசிஜி எப்பொழுதும் நார்மலாகவே இருந்தது. ஒரு நாள் அவன் உண்மையாகவே நெஞ்சி வலியுடன் வந்தபோது அவனை கவனிப்பார் இல்லை. எல்லோரும் மற்ற நோயாளிகளுடன் பிஸியாக இருந்தபடியால் அவன் எப்போதும் வருகிறவன் தானே என்று மெத்தனமாக விட்டுவிட்டார்கள். ஆனால் அவன் உண்மையாகவே நெஞ்சுவலி வந்து அந்த நாளில் மரித்து போனான். ஆம், எனக்கு அருமையானவர்களே, யோபு சொல்வது போல, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது என்ற வசனத்தின்படியே அந்த வாலிபனுக்கு ஏற்பட்டது. இன்னும் சிலருக்கு இந்த வியாதி தனக்கு வந்துவிடுமோ, கேன்சர் வந்துவிடுமோ, கட்டி ஏதாவது வந்துவிடுமோ, இருதய நோய் வந்துவிடுமோ, சுகர் வந்துவிடுமோ என்று பயங்கர பயம். இது கிறிஸ்தவர்களையும் அதிகமாக பாதிக்கிறது என்றால் மிகையாகாது. வியாதி வருவதை குறித்து மாத்திரமல்ல, அது வந்தால் தான் சீக்கிரம் மரித்து போய் விடுவோமோ என்பதுதான் மிகப்பெரிய பயமாக இருக்கிறது. மரணத்திற்கு பயப்படுகிறவர்கள் மரித்த பின் அவர்களின் முகத்தில் வேதனையின் சாயல் தெரியும். கிறிஸ்து இல்லாமல் மரிக்கும் மானிடருக்கு சாவை குறித்த நம்பிக்கை இல்லை. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று பிலேயாம் வேண்டுகிறான். அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் சாவு மிகவும் பயங்கரமாக கொடியதாக சித்திரவதை செய்யப்பட்டு மரித்தாலும் சந்தோஷமாக தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தார்கள். ஏனென்றால் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான் என்பதை அவர்கள் அறிவார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்மை படைத்த தேவன் யார் என்கிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய சித்தம் இல்லாமல் நம் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழுவதில்லை. அப்படி இருக்கும்போது நாம் எதை குறித்தும் ஏன் கவலைப்பட வேண்டும், பயப்பட வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இருளை கண்டு ஏன் பயப்பட வேண்டும்? இருள் நம்மை சூழ்ந்தாலும் அவர் வெளிச்சமாய் நம்மை காத்துக் கொள்வார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருப்பவர் பெரியவர். பெருங்காற்று அடித்து கடல் கொந்தளித்த போது சீஷர்கள் பயந்திருக்கும் போது பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை கரை சேர்த்த தேவன் இன்றும் நம் வாழ்க்கையில் வரும் கொந்தளிப்புகளையும் புயல்களையும் அடக்க நம்மை கரை சேர்க்க வல்லவராயிருக்கிறார். வேதாகமத்தில் 365 தடவை பயப்படாதிருங்கள் என்று தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். அது வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நம்மை பயப்படாதிருங்கள் என்று ஆறுதல் படுத்துவதற்கு சமமாகும். தேவன் நம்மை நேசிப்பதால் நம்மை பயப்படாதிருங்கள் என்று தேற்றுகிறார். ஆகவே எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை கடைசி பரியந்தம் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். எனவே பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, பல்வேறு வியாதி நிமித்தமாக பயந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, தன்னுடைய குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பயந்திருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே அழைத்த தேவன், உண்மையுள்ள தேவன் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே அப்பா, கடைசி பரியந்தமும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே காப்பாற்றி பாதுகாத்து அணைத்து அரவணைத்து செல்ல வல்லவரா இருக்கிறீர் என்று சொல்லி உண்மையிலே விசுவாசத்தை வைக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர கொந்தளிப்புகளையும் புயல்களையும் அடக்க வல்லமையுள்ள தேவனப்பா, எங்களுடைய பிள்ளைகளையும் நீ கரை சேர்க்க வல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. பயப்படாமல் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.